வணக்கம் நண்பர்களே. நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டப்பி தமிழா. இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மென்ட் போஸ்டர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியல் யூஸ் பண்ணியிருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய போஸ்டர் டிசைன் டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல் அப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் விட்த் வந்து 5 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹைட் 7 கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வெர்டிகலா வேணும். அதனால இந்த மாதிரி சைஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த டியூட்டோரியலுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இத கட் பண்ண போறோம். இத ஆக்சுவலா நம்ம சேனல் மாஸ்க்லயே போட்டு எடுத்துறலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்டர் சைடுல பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அவுட்டர் சைடும் இந்த மாதிரி டார்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா, ஓவராலா அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே டார்க் கலர்ல இருந்தா ஈஸியா எடுத்துறலாம். பட் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ அதனால நம்ம பென் டூல் வச்சு ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஸோ பென் டூல் வச்சு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துலயும் கரெக்ட்டா கட் பண்ணிட்டு, இங்க வரப்ப மட்டும் இந்த சாண்டோட சேர்த்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொண்டு வந்துட்டு, இப்படி இந்த இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பென் டூல் வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் என்டர் குடுத்துக்கிறேன். தென் கீழ இருக்க மாஸ்க் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த லேயர ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்திக்கிறேன். பிகாஸ் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்க்கு எடுத்துட்டு போயிட்டு இதோட சைஸ ரெடியூஸ் பண்ணி வைப்போம். ஸோ அதனால ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்திட்டு, கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணி, ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கார் ஷெட் ஏரியா இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து புஷஸ் வித் ஃப்ளவர்ஸோட ஃபில் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்றது தெரியாது. அப்பதான் நம்ம அதில வச்சா கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத டிராக் பண்ணி போட்டேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இங்க ஒண்ணு பிளேஸ் பண்றேன். சைஸ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு, தென் என்டர் குடுத்துட்டு, இதே ஆல்ட்ட ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி ஃபிளிப் ஹாரிசான்டல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆனோனே, இத கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒண்ணு வச்சுருங்க. தென் இதையே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி அகைன் டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஸோ இத நான் ரொட்டேட் எதுவுமே ஃபிளிப் பண்ணல. அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். லைட்டா மேல ஏத்திக்கலாம். அடுத்து வந்து கிராஸ் ஃபில் பண்ணணும். எலிப்ஸ் டிரா பண்ணி அதில கிராஸ் வந்து கிளிப்பிங் மாஸ்க் போடணும். ஸோ நம்மளோட ஷேப் டூல்ஸ்ல வந்து எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். தென் இங்கேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரோக்க கேன்சல் பண்ணிட்டு, ஃபில் கலர் டெம்பரரியா என்ன கலர் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பிளாக் கலர் குடுத்துக்கிறேன். அண்ட் இத வந்து இந்த எல்லா லேயர்ஸ்க்குமே பின்னாடி கொண்டு போயிரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நீங்க எலிப்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். தென் நம்மளோட கிராஸ் இமேஜ டிராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இமேஜ்ல இருந்து தான் நான் அந்த கிராஸ் இந்த இடத்துல கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போறேன். ஸோ இந்த கிராஸ் இமேஜ இந்த பிளாக் பேட்ச்க்கு மேல ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. தென் இந்த லேயரையுமே அந்த பிளாக் பேட்ச்க்கு மேல கொண்டு போயிட்டு, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி கிளிப் ஆயிடும். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் கிராஸ மூவ் பண்ணோம் அப்படின்னா, கிராஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். பின்னாடி இருக்க பேட்ச் மூவ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைமும் 2 லேயர் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த கிராஸ் லேயரையும் எலிப்ஸ் லேயர் இருக்குல்ல, பின்னாடி கிரியேட் பண்ணோம்ல, அதையும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர்ஸ்ன்னு இருக்கும். அத குடுத்துருங்க. ஸோ இப்ப வெளில ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க கிராஸ மூவ் பண்ணாலும் அதுவும் சேர்ந்தே வரும். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ வந்து சின்னது பண்ணணும். ஸோ கிராஸ் ரொம்ப பெருசா இருக்க மாரி இருக்கு. இந்த மாரி டைம்ல நம்ம கண்ட்ரோல் டி போட்டு சின்னது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 2மே சேர்ந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக அந்த லிங்க் வந்து டெம்பரரியா கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி எலிப்ஸ் லேயர செலக்ட் பண்ணிட்டு, லிங்க் ரைட் கிளிக் பண்ணி தான் நீங்க லிங்க்க செலக்ட் பண்ணணும்னு இல்ல. கீழயே பார்த்தீங்கன்னா, இங்க லிங்க் லேயர்ஸ்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா 2மே அன்லிங்க் ஆயிடும். ஸோ இப்ப இத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி கிராஸோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் என்டர் குடுத்துட்டு இப்ப எடுத்து செலக்ட் பண்ணிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்தோம்ல. ஸோ ஒரு ஒரு 3 ஃப்ளவர்ஸ் டூப்ளிகேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த 3த்தையுமே ஷிஃப்ட்ட ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜி பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே குரூப்பா வந்துரும். இப்ப இந்த குரூப்க்கு ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு, பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ இத கீழ இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் மாஸ்க் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும். அண்ட் மேக் ஷூர் பிரஷோட செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹார்ட்னஸ் ஒரு 50 வச்சுக்கோங்க. 50 ஹார்ட்னஸ் வச்சுட்டு இப்ப எரேஸ் பண்ணுங்க. இப்ப ஓரளவு ரியாலிட்டியா இருக்கும். அண்ட் அடுத்து இந்த
ஹவுஸ் இருக்குல்ல, அந்த லேயருக்கும் ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு, கீழ இந்த சாண்ட்லாம் இந்த மாரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாண்ட்லாம் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கிராஸ்லயே வந்து அந்த புஷஸ்லாம் இருக்க மாரி இருக்கும். இப்ப ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கீழ வந்து அந்த ராக் வைக்கிறது பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் டாப்ல ஏத்திக்கலாம் லைட்டா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இந்த மவுண்டைன் தான் யூஸ் பண்ண போறோம். இது என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணி, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி தலைகீழா ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி சைஸ லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் குடுத்துட்டு, இந்த லேயரோட ஒப்பாசிட்டி லைட்டா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவு வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கிராஸோட எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, இந்த மாரி வந்துட்டு இங்க வரணும். அப்ப இந்த இடத்துல இந்த ட்ரீலாம் வரக்கூடாது. ஸோ அதனால அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இத வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹாரிசான்டலா ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நமக்கு ஷேடோஸ் இருக்க மாரி பண்ணணும். ஸோ அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. தென் எல் கிளிக் பண்ணி லேசர் டூல் எடுத்துட்டு, ஸோ நம்ம அப்ராக்ஸிமேட்டா இந்த மாரி டிரா பண்ண போறோம். பட் ஸ்ட்ரெய்ட்டா இந்த மாரி லைன் போடாம, ஜிக்ஸாகா லைட்டா நம்ம ஹேண்ட் ட்ரான்ல பண்ணுவோம்ல, அந்த மாரி சும்மா லைட்டா இந்த மாரி ஜிக்ஸாகா போடுங்க. இப்ப நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். தென் இந்த மாரி கொண்டு வந்து சென்டர்ல ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ராக் லேயர்ல கிளிக் பண்ணிட்டு, கீழ இருக்க மாஸ்க் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதோட ஒப்பாசிட்டிய 100% வச்சுக்கலாம். அண்ட் இத பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிரலாம். ஐ மீன் ஃபுல்லாவே பாட்டம்ல அது எலிப்ஸ் லேயருக்கும் பின்னாடி கொண்டு போயிரலாம். இப்ப இந்த ராக்கோட கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட்ட வந்து நம்ம ஓரளவு இந்த ஹவுஸ்க்கு மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு, ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். அண்ட் இதுல லைட்னஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டா டிக்ரீஸ் பண்ணிட்டு, சேச்சுரேஷன் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் அகைன் இன்னொரு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு, இதுல கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு, இதுல கான்ட்ராஸ்ட்ட கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட்ல இருக்க ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடோ ஸ்லைடர ரைட்ல மூவ் பண்ணிட்டு, அண்ட் ஹைலைட்ஸ லெஃப்ட்ல மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஃபுல்லா டார்க் ஷேடோஸ் குடுக்கணும். ஸோ அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு, இதுல லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு, இதுல சென்டர்ல இருக்க ஸ்லைடர ரைட்ல இந்த மாரி மூவ் பண்றேன். ஸோ நல்லா டார்க் ஆகணும். அந்த மாரி மூவ் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயரோட மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு, ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இங்க என்னென்னலாம் ஒயிட்ல பெயிண்ட் பண்றோமோ, அது மட்டும் தான் ரிவீல் ஆகும். தென் பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துட்டு, ஃபோர்கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு, தென் பிரஷ்ஷோட ஹார்ட்னஸ் 0 வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி கொஞ்சம் வேணா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 50% மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ எங்கெங்கலாம் உங்களுக்கு டார்க்னஸ் வேணுமோ, அந்த இடத்துல மட்டும் இந்த மாரி பெயிண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க நான் பெயிண்ட் பண்ணா, எனக்கு இந்த இடத்துல பாருங்க டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல அடுத்து ஒரு பேட்ச் போடுவோம். அதனால நமக்கு இது 2மே ஆக்வர்டா தெரியாம போயிடும். எப்படியும் இந்த இடத்துல ஷேடோஸ் வரும். அதனால இந்த ஷேடோஸ் குடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாவே நான் ஷேடோஸ் குடுத்துக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் ஃபுல்லா ஷேடோஸா இருக்கட்டும். அடுத்து பிரஷ் சைஸ ரெடியூஸ் பண்ணிட்டு, எக்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் ஆயிடும். இப்ப நான் என்ன பெயிண்ட் பண்ணேன்னா, அத எரேஸ் பண்ற மாரி மீனிங். இப்ப இந்த எந்த இடத்துல எம்போஸா இருக்கோ, அந்த இடத்துல இந்த மாரி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க எரேஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எம்போஸா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹைலைட்ஸ் கண்டிப்பா படும். அதனால இத எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த இடத்துல. ஸோ அந்த மாரி எம்போஸான இடத்த மட்டும் எரேஸ் பண்ணி, நம்மளோட ஹைலைட்ஸ கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இப்போ ஓவராலா இந்த லேயரோட ஒப்பாசிட்டிய ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயர இப்ப ஹைட் பண்ணி பாருங்க. நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்து இப்ப இந்த கிராஸ் லேயர் இருக்குல்ல, இந்த கிராஸ் லேயருக்கு கிராஸ் லேயர் இதான இதுக்கு மேல ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் பிரஷ் டூல் எடுத்துட்டு, எந்த பிரஷ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்க வெர்ஷன்ல இந்த பிரஷ் கண்டிப்பா இருக்கும். இல்லன்னா இதுக்கு சிமிலர் பிரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. கைல்ஸ் அல்டிமேட் பாஸ்டல் பெலோஸா அப்படின்னு ஒரு பிரஷ் இருக்கு பாருங்க. இதான் நான் சூஸ் பண்ணேன். டிஃபால்ட்டா இருந்தது தான் எனக்கு. நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல. ஸோ இந்த பிரஷ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபோர்கிரவுண்ட் கலர் ஃபுல் பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம், இங்கேருந்து இந்த மாரி பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி. அதாவது இந்த கிராஸ் இருக்குல்ல, கிராஸ்க்கும் இந்த ராக்குக்கும் இடையில நடுவுல இந்த மாரி ஹைட் பண்ற மாரி பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்ணிட்டு இத அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஃபிட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் இப்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் இங்க ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு, ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. தென் நமக்கு எங்கெங்கலாம் வேணாமோ அங்கலாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, வெளில போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இந்த மாரி இதே பிரஷ் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப தேவையில்ல. ஸோ இந்த மாரி பொறுமையா நீங்க எரேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த லேயரோட பிளெண்ட் மோட சாஃப்ட் லைட்டா மாத்திக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினிஷிங்கா இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் மாஸ்க்ல கிளிக் பண்ணிட்டு, இப்ப கீழ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா, கீழ ஒரு தேவையில்லாத இடத்த இந்த மாரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ராக் லேயர கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ரைட் கிளிக் பண்ணி
ராஸ்டரைஸ் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க மாஸ்க் ஐகான் டெலீட்ல போட்டுட்டு அப்ளை குடுத்துருங்க. இப்ப ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்மட்சோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 14 ஆர் 15 வச்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ மைல்டா ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். இப்ப பேக்கிரவுண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா, பியூர் ஒயிட்டா இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாரி ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபினிஷிங் டச்சா இப்ப ட்ரீ அண்ட் கிளவுட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ட்ரீய டிராக் பண்ணி போட்டேன். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி சைஸ ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். சும்மா நான் அத டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு என்ன ட்ரீ வேணுமோ அத இது பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிட்டு, பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துட்டு, நார்மல் பிரஷ்ஷே சூஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட்னஸ் ஒரு 40 கிட்ட வச்சுக்கிறேன். தென் ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு, மைல்டா இந்த மாரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதையே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு, இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணி சைஸ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டா ரெடியூஸ் பண்ணி இங்க வச்சுக்கிறேன். தென் இந்த 2 ட்ரீய டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணி, ஸோ இங்க கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ ஒண்ணு இங்க வச்சுட்டு, இன்னொன்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ட்ரீ வச்சுட்டோம். அடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கிளவுட் இமேஜ டிராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதோட சைஸ ரெடியூஸ் பண்ணி, இன்னும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இத டூப்ளிகேட் பண்ணி இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபிளிப் ஹாரிசான்டல் குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ஒரே இமேஜ 2 வைக்க போறீங்க அப்படின்னா, எப்பவுமே ஃபிளிப் பண்ணி வைங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். சிமிலரா இல்லாம. அண்ட் இதே டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் T போட்டு சைஸ ரெடியூஸ் பண்ணி, ரெடியூஸ் பண்ணத தூரமா வச்சுட்டு இத இங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹவுஸ் ஃபார் சேல். மாடர்ன் ஹவுஸ் அப்படின்ற அந்த கலர் வந்து இந்த கிராஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். ஃபார் சேல் நார்மலா கிளவுட்லேருந்து ஒயிட் எடுத்தாச்சு. அண்ட் பிளாக் போட்டுறலாம். கால் ஃபார் டீட்டெயில்ஸ் ஆர் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அத போட்டுக்கலாம். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஐகான் இபிஎஸ்ஸ டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ப்ரீபிக்ஸ்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி எடுத்துட்டு இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மெயில் வேணும் அப்படின்னா, மெயில கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் கலர் குடுத்துக்கலாம். ஸோ நம்ம அங்க ஒயிட் கலர் தான் வைக்க போறோம். கண்ட்ரோல் C குடுத்து காப்பி பண்ணிட்டு, இதில பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆஸ் என்னன்னு கேட்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பேஸ்ட் ஆயிடும். இப்ப ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கலாம். அண்ட் இது எடிட்டபிளா தான் இருக்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கும். ஐ மீன் வெக்டார் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது இல்லஸ்ட்ரேட்டர்ல ஓப்பன் ஆகும். அகைன் நீங்க அங்க கலர் மாத்திக்கலாம். ஆர் என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி செட் பண்ணி இங்க வச்சுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில ஒரு லைன்ஸ் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு செப்பரேஷன்க்காக. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு, பி கிளிக் பண்ணி பிரஷ் டூல் எடுத்துட்டு, பிரஷ்ஷ வந்து இந்த மாரி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட ஹார்ட்னஸ ஃபுல்லா 0 பண்ணிட்டு, பிரஷ் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு, கீழ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் T பிரஸ் பண்ணி, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லைட்டா இந்த மாரி டிராக் பண்ணிக்கிறேன். தென் என்டர் குடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி லைட்டா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.